அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவி வழங்கும் இது உங்கள் பேசும் நேரம். Connecting you with medical experts. இன்னைக்கு இருக்க இந்த அவசரமான உலகத்துல உடல் ரீதியான பிரச்சனை நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா மன ரீதியா வர பிரச்சனை நமக்கு தெரியறதும் இல்லை, புரியறதும் இல்லை. நம்ம இந்த மனசை ஒரு கோவில் குரங்குன்னு நிறைய சொல்றோம். ஆனா இந்த மன ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா ரொம்ப தயங்குறோம். இந்த சமுதாயத்துல இந்த தயக்கத்தை உடைச்சி மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ்னு ஹாப்பியா வாழ எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா இந்த மனநல பத்தி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இதை பத்திலாம் பேசதான் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் சிவபாலன் சார். ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ டாக்டர், இப்போது உடல் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக டாக்டரை போய் மீட் பண்ணிடுறோம். இதே நமக்கு மன ரீதியாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே மனநல டாக்டர் கிட்ட போகணும்னு நினச்சாவே தயங்குறாங்களே, அது ஏன் டாக்டர்? பொதுவாக என்னென்னா ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நம்ம அது ஒரு நோய் அப்படின்றத நம்ம உணர்கிறோம். இதே மன ரீதியான ஏதாவது சங்கடங்களோ இல்லை மன ரீதியான பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா நான் தான் சரியில்லை, அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது, நான் தைரியமாக இல்லை, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு அந்த ப்ளேம் நம்ம மேலே போட்டுக்கிறதுனால இதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு சிகிச்சை, இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றதுனால தான் என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம ஒரு நோயினே கருதுறதில்லை. இது எல்லாத்தையுமே ஒரு தனிப்பட்ட பலவீனமாக ஒரு பர்சனல் வீக்னஸாக பார்க்கறதுனால இதற்குன்னு போய் ஒரு டாக்டரை பார்க்கணும் இல்லை இதற்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்கணும் அப்படின்றது தோன்றதில்லை. அதுதான் முக்கியமான காரணம். இப்போ இந்த மன ரீதியாக வர பிரச்சனையும் ஒரு நோயின்னு சொல்லும்போது அதுக்கும் மருந்து அவசியமா? அதாவது ஒரு மனநல சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்வேறு வகையான சிகிச்சைகள் இருக்குது. வெறும் மருந்து மாத்திரைன்றது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், இல்லைன்னா தெரப்பி கொடுக்குறோம், இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோம். என்ன மாதிரியான மனநல பிரச்சனை இருக்கோ அதற்கு ஏற்ற சிகிச்சை முறைகளை டாக்டர் தேர்வு செய்வாங்க. அதனால் இது வெறும் மாத்திரை மருந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கொடுப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு போய் பார்த்தா அவள் நான் சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நான் கேட்டேன் சைக்காலஜிஸ்ட் அடி போய் பார்த்தேன், இல்லடி நான் சைக்காட்டிஸ்ட் பார்த்தேன்னு சொன்னா. அப்போ இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்டிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு சந்தேகம் தான். சைக்காட்ரிஸ்ட்னா யார், சைக்காலஜினா யார் அப்படின்றது தெரியல. பொதுவாக சைக்காலஜிஸ்ட் அப்படின்றவங்க என்னன்னா ஒரு எம்எஸ்சி ஒரு பிஎஸ்சி அது மாதிரியான ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு அவங்க மனிதர்களோட நார்மல் ஒரு உளவியல் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி சிந்திப்பாங்க, எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத ஒரு நார்மலான ஒரு உளவியல் கோணத்தில் அதை அகாடமிக் டிசிப்ளினில் படிப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றவங்க என்னன்னா அவங்க ஒரு டாக்டர். முதல்ல அவங்க ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த மனநல மருத்துவத்தில் ஒரு எம்டி சைக்காட்ரி முடிச்சுட்டு வருவாங்க. இவங்க மனிதர்களோட நார்மல் உளவியலை தாண்டி இந்த மனதில் வரக்கூடிய பல்வேறு நோய்கள், அதற்கான சிகிச்சை முறைகள், இது எல்லாத்தையுமே ஒரு மருத்துவத்துறையில் முறையாக படிச்சுட்டு அதற்கப்புறம் மன ரீதியாக வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஒரு வைத்தியம் பார்க்குறவங்க தான் மனநல மருத்துவர். சைக்காட்ரிஸ்ட் எல்லா வகையான வைத்திய முறைகளையுமே செய்வார். இந்த சைக்காலஜி முடிச்சுட்டு அதற்கப்புறம் அவங்க கிளினிக்கல் டிசிப்ளினில் ஏதாவது படிக்கிறாங்க, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி பார்க்க ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடித்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் தெரப்பி மாதிரியான ஒரு ஆலோசனை முறைகளை அவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வெறும் ஆலோசனைகள் மட்டும் கொடுக்க மாட்டார். அவர் மனநல பிரச்சனைக்கு சிகிச்சையே கொடுப்பார். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, மாத்திரை போடுறது, இல்லை வேறு மனநலத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா சிகிச்சை முறைகளையுமே அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவர். இவங்க ஒரு உளவியல் நிபுணர், ஒரு கவுன்சிலிங் ஒரு தெரப்பி அது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு உளவியல் நிபுணர், அவ்வளோதான். ஸோ டாக்டர், இப்போ நம்ம இப்போ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, இப்போ கண்ணுனா நமக்கு கண்ணில் இந்த ப்ராப்ளம், கண் பார்வை கம்மியாக இருக்குது, இல்லை தலைவலிக்கும், அது மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதே மனசில் என்னென்ன பிரச்சனை வரும் டாக்டர்? எல்லா வகையான பிரச்சனைகளுமே மனசில் வரலாம். அதாவது ஒரு சாதாரணமாக நமக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு சாதாரணமாக பயம் இருக்குது, இல்லை சாதாரணமாக சில நேரங்களில் சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குது. இதெல்லாம் சாதாரணமான உணர்வுகள். ஒரு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இது மாதிரி பல்வேறு வகையான உணர்வுகள்லாம் மனசில் வரதுன்றது ஒரு நார்மலான ஒன்று தான். அதுவே மன ரீதியான பிரச்சனைகள் ஆகும்போது இல்லை ஒரு மன நோய் ஆகும்போது இந்த உணர்வுகளே ரொம்ப அதீதமாக ஒருத்தர் சங்கடப்படுத்தும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு டிப்ரெஷன், மனச்சோர்வு, இல்லை மனப்பதட்டம், மனக்குழப்பம், சந்தேக நோய்,
இல்லைன்னா ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரியான எண்ணெய் சுழற்சி நோய், ஒரே வகையான எண்ணெய் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பைப்போலார் டிஸார்டர், இல்லை ஒரு ஸ்கீசோஃப்ரெனியா, இது மாதிரி பல்வேறு வகையான மனநோய்கள் இருக்குது. பட் ஆனால் பொதுவாக என்னென்னா இது மாதிரியான நம்மளோட அடிப்படை உணர்வுகள், எமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த எமோஷன்றது எப்பயுமே நம்மள ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி எந்தவித காரணமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மனக்கவலையாக இருக்குது, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை, ஒரு உடம்பே சோர்வாக இருக்குது, எனர்ஜி இல்லை, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் நம்மளால் பேச முடியல, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, இல்லை செய்கிற வேலையில் எந்த கவனமும் இருக்கிறதில்ல, இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து இது மாதிரியான மன அழுத்தம் இல்லை மனப்பதட்டம், அது மாதிரியான ஒரு நோய்மை அடைகிறத குறிக்கும். இதில் என்ன பெரிய சிக்கல்னா எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரியாது. எனக்கு கவலையாக இருக்குது, இந்த கவலையாக இருக்குது நார்மலாக எல்லாருக்கும் வர கவலை தானா, இல்லை எனக்கு டிப்ரெஷன் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம அதற்குரிய ஒரு ப்ரொஃபஷனலை, ஒரு சைக்கியாட்ரிஸ்டெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது சாதாரணமான ஒன்று தானா, இல்லை இது ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ டாக்டர், அப்போது இப்போ எனக்கு அந்த மாதிரி இப்போ தூக்கம் இல்லைன்னும் போது அது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் ஓகே அப்நார்மல் இல்லை நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நான் எப்போ போய் டாக்டரை பார்க்குற ஸ்டேஜ் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தோட நான் கவலைப்படுறேன், இல்லை நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன், இல்லை நான் ரொம்ப எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறேன், அது மாதிரியான சில நேரங்களில் நான் தூங்காமல் இருக்கிறேன், அது மாதிரி சில நேரங்களில் சில காரணத்தோட கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ இல்லை மனம் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுறதோன்றதோ ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். எப்போ இந்த மன அழுத்தமோ இல்லை எப்போ இந்த கவலையோ வருத்தமோ இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ என்னோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது, என்னோட வேலையை செய்ய முடிகிறதில்ல, இதனால் நான் யாருக்கிட்டேயும் சரியாக பேசுகிறதில்ல, இதனால் நான் சரியாக சாப்பிட்றதில்ல, இதனால் நான் முன்ன மாதிரி ஒரு இயல்பாக இருக்க முடிகிறதில்ல, அப்போ வந்து இல்லை இது ஒரு நார்மலான ஒன்றும் இல்லை, இது வேறு ஏதோ கொஞ்சம் அதிகமாக நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நேரத்தில் நம்ம ஒரு டாக்டரை போய் பார்த்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜெனட்டிக் ரீதியாகவும் மனநோய் வருமா டாக்டர்? அதாவது ஒரு மன ரீதியான பிரச்சனைகளில் பல்வேறு வகைகள் இருக்குது. தீவிர மனநோயின்னு இருக்குது, ஒரு மனச்சிதைவு நோய், ஸ்கிசோஃப்ரெனியா, பைப்போலார் டிஸார்டர், இது மாதிரியான ஒரு தீவிரமான சிவியரான மென்டல் இல்னஸ், இது எல்லாமே ஒரு ஜெனட்டிக்காக வரக்கூடியது தான், ஒரு மரபணு ரீதியாக வரக்கூடியது தான். அது வந்து வெளி பிரச்சனைகள்னால வரதில்லை. இதுவே ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை, இல்லை ஒரு மனப்பதட்டம், ஒரு ஆன்சைட்டி, இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட வரலாம். இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள்லாம் இது மாதிரி வெளிப்புற காரணங்கள்னால, வெளிப்புற ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ்னால வரக்கூடியது. ரொம்ப சிவியரான மனநோய்கள் எல்லாமே ஜெனட்டிக்காக வரக்கூடியது. அதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாருக்கும் எந்த சம்மந்தம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸாரும் இல்லைனாலும் உங்களுக்கு அந்தக்குரிய ஜீன் இருந்துச்சுன்னா அந்த மனநோய்கள் வந்து தான் ஆகும். இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஏன்னா கோவம் வந்துருச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களே சொல்லுவாங்க என் கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்வாங்க. அது ஒரு வகை மனநோயா இல்லை நார்மல் தானா? அது நான் முன்னையே சொன்ன மாதிரி ஏதாவது சில காரணங்கள்னால நம்ம வெளியே உள்ள சூழல்னால நம்மளோட உணர்வுகள் பாதிக்கப்படுறது, அந்த உணர்வுகள் பாதிக்கப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்றது பர்ஃபெக்ட்லி நார்மல் தான். கோவப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அப்போ கோவம் வரணும், அதுதான் நார்மலே. அந்த நேரத்தில் ஒருத்தன் கோவப்படாமல் இருந்தானா தான் இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கோவம்னு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களோட அடிப்படை உணர்வுகளும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பட்டுச்சுன்னா அது நார்மல். அப்படி இல்லாமல் அந்த சூழலுக்கு ஒரு இர்ரெலவெண்ட்டாக எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் மட்டும் காரணமே இல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, கோவப்பட்டு அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாரு, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு நாள் 2 நாளில் தொடர்ச்சியாக இதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு கோபம் வர்றதுக்கான எந்த காரணங்களுமே இல்லை, எந்த பிரச்சனையும் அவர் வாழ்க்கையில் இல்லை, ஆனாலும் அவரையும் அறியாமல் அந்த கோபம் அவருக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா தான் இந்த சூழலுக்கும் இந்த உணர்வுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லையா? அப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலுமே சில டைமில் ரொம்ப கோவம் வருமோ, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அந்த டைமுக்காகவாது? கோவம்ன்றது ஒரு உணர்வு. அந்த கோபம் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றது உங்களோட பிஹேவியர்.
எப்பயுமே இந்த உணர்வுகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து ரியாக்டிவ். அது கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கவலை வந்து தான் ரியாக்டிவ். நான் அந்த இடத்துல கவலைப்படாமல் இருக்கணும், அப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த உணர்வுகள்னால நம்ம சில பிஹேவியரை செய்கிறோம் இல்லையா. எனக்கு கவலை இருக்கிறதுனால நான் தனியாக போய் உட்காந்துக்கிறேன், நான் கோவப்படுறதுனால என்னை சுற்றி உள்ளவங்களெல்லாம் நான் பிடிச்சி கத்தி விட்டுறேன். இந்த பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கோவத்தை பர்சே, அந்த உணர்வை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த கோவம் வரும்போது நம்ம என்ன விஷயம் செய்கிறோம், அந்த விஷயத்தை செய்யாமல் தவிர்க்கிறத நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதற்குமே ஒரு தீவிரமான ஒரு பயிற்சி வேணும், ஒரு நிதானம் வேணும். நம்ம இந்த இடத்துல கோவப்பட போகிறோம், இந்த சூழலில் நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்ம கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த சூழலில் நம்ம கோவப்பட்டால் கூட நிதானமாக நடந்துக்கணும். கோவப்பட்டு நம்ம எதுவும் வெளிப்படுத்திடக்கூடாது, மற்றவங்கள ஹார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக ரியாக்ட் பண்ணும்போது என்னதான் உணர்வுகள் இருந்தாலும் அந்த உணர்வுகள்னால வரக்கூடிய எந்த நடவடிக்கைகளை தடுத்துடலாம். ஓகே, அது மாதிரி இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யோசிச்சு கவலைப்படுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டாவே நான் ரொம்ப ஓவர் திங்கர், நான் ஓவர் திங்க் பண்ணி அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓவர் திங்க் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து சின்ன விஷயத்துக்கெலாம் ஒருத்தர் நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு பிரச்சனை. அதாவது பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் கவலைப்படுறாங்க இல்லை ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த கவலைப்படுற அளவுக்கு அது ஒர்த்தா, கோவப்படுற அளவுக்கு அது ஒர்த்தா, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதுவுமே எப்படி பார்க்குறோன்னா நம்மளோட ஆங்கிள் இருந்து அதை பார்க்குறோம். பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு கிடையாது. அது அவங்கவுங்களை பொறுத்தது தான். உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கே கூட சில நேரங்களில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், சில நேரங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அப்படி நம்ம மினிமைஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்க அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி கவலையோ வருத்தமோ கோபமோ இருக்கும். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கி வந்து எங்களை மாதிரியான ஒரு மனநல மருத்துவர்கள்கிட்ட வரக்கூடியவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த ஓவர் திங்கிங் தான். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு நிறைய நேரம் ஒரு சிஸ்டத்தில் வேலை பார்க்குறவங்க, இல்லை நிறைய நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஓவர் திங்கிங் பிரச்சனை இருக்குது. முதல்ல இந்த ஓவர் திங்கிங் ஏன் வருதுன்னா, அது வந்து ஒரு சைன் ஆஃப் மென்டல் எக்ஸாஷன். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி மென்டல் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது. நம்ம எதையாவது ஒன்று ரொம்ப நேரம் சிந்திச்சுக்கிட்டு, இல்லை ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு, இல்லை ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மென்டல் எக்ஸாஷன் வந்துடும். எப்படி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாஷனில் ஃபிசிக்கல் எனர்ஜியே போயிடுதோ, மென்டல் எக்ஸாஷனில் மென்டல் எனர்ஜியே போயிடும். அதனால் எதுவுமே ப்ரொடக்டிவாக நம்மளால் யோசிக்க முடியாது, எதை பற்றியுமே சிந்திக்க முடியாது. அந்த நேரத்தில் மைண்ட் என்ன பண்ணணும்னா அதுவே ஒரு ஸ்லீப் மோடுக்கு போயிட்டு அதுவே ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். எந்த வித காரணமும் இல்லாமல் சம்மந்தமும் இல்லாமல் மனசுக்குள்ளே அது பாட்டுக்கு ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை தான் நம்ம ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஓவர் திங்கிங் இருக்குன்னா அது ஒரு மென்டல் எக்ஸாஷன், மென்டல் எனர்ஜி போயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்க்ரீன் பார்க்குறதையோ நிறைய கம்ப்யூட்டர் பார்க்குறதையோ ஒரு 2 நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ரிஜுவனேட் பண்ணிக்கிட்டோம்னா திருப்பி இது எல்லாமே குறைஞ்சது. இல்லை சில நேரங்களில் ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஒரு ஆன்சைட்டி மாதிரியான ஒரு மன ரீதியான பிரச்சனைகள்லையுமே கூட இந்த ஓவர் திங்கிங் வரும். அப்படி இருந்துச்சுன்னா அதற்கு நம்ம போய் பார்த்துக்கிட்டு அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓவர் திங்கிங் போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் டிப்ரெஷன் ஆன்சைட்டின்னு சொல்லும்போது நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? டிப்ரெஷன்னா என்னன்னா, அது வந்து ஒரு மனச்சோர்வு. நம்ம வந்து நிறைய நேரத்தில் ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு கவலையாக இருக்குது அப்படின்றத நம்ம கவலையாக இருக்குதுன்னு இப்போலாம் சொல்கிறது இல்லை, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லிடுறோம். எனக்கு பயமாக இருக்குன்றத நம்ம பயமாக இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை, எனக்கு ஆன்சைட்டியாக இருக்குது அப்படி சொல்லிடுறோம். எனக்கு ஏதோ கொஞ்சம் மென்டலி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன், என்னால் இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், எல்லாத்தையும் நம்ம மெடிக்கலைஸ் பண்ணிடுறோம். உண்மையிலேயே ஒரு மனச்சோர்வு, ஒரு டிப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களோட மனசில் உள்ள எல்லா எனர்ஜியுமே போயிடும். எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, எனர்ஜியே இருக்காது, எதுலேயுமே சிந்திக்க முடியாது, முன்ன பிடிச்ச விஷயம் எதுவுமே பிடிக்காது, யாருக்கிட்டையும் பேச தோணாது, ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம், ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். எதுக்குடா அந்த வாழ்க்கையை வாழணுன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். இதுதான் டிப்ரெஷன். இது வந்து 1 நாள் 2 நாள் இருக்காது, தொடர்ச்சியாக 2 வாரங்களாக இது மாதிரியான மனநிலையிலேயே ஒருத்தர் இருந்துகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆன்சைட்டினா என்னென்னா, அது ஒரு மனப்பதட்டம்.
மனப்பதட்டம்னா என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ஃபுல்னஸ். ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, ஏதோ ஒன்று என்னை சுற்றி சரியில்லை, எனக்கு ஏதோ ஆக போகுது, இல்லை என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதோ ஆக போகுது, இந்த சிந்தனை மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால அன்றாட வாழ்க்கையில் எதுலேயுமே கவனமே இருக்காது. எந்த நேரமும் இந்த பயம் உள்ளுக்குள்ளே ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. சரியாக தூங்க முடியாது அவங்களால. வேலையில் எந்த ஒரு ஃபோக்கஸும் இருக்காது. எதுக்குடா அப்படி பயப்படுறோன்னா காரணமே தெரியாது. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, எப்பயுமே இந்த பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஆன்சைட்டி. இது ரெண்டுமே நீங்கள் சிகிச்சை பண்ணிங்கன்னா போயிடும். ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே டிப்ரெஷனும் போயிடும், ஆன்சைட்டியும் போயிடும். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டா, இதெல்லாம் நம்ம மனசு தானே, நம்மளே கண்ட்ரோலாக இருக்கலாம், நம்மளே இதை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்மளே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாளுக்கு நாள் இது அதிகமாக போய் ரொம்ப சிவியர் ஆயிரும். அப்போ தான் இந்த சூசைட் மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்குது. அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு போய் ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாகவே ரெக்கவர் ஆயிரும்.